இந்தியாவுல பயன்படுத்தக்கூடிய ரூபாய் நோட்டுகள்ல காந்தி படம் மட்டும் ஏன் இருக்குது அப்படிங்கிறது பல பேருக்கும் ஒரு குழப்பம். ஒரு சிலவங்களுக்கு அந்த விஷயம் தெரியும். இந்தியா வந்து இந்தியாவின் விடுதலைக்கு போராடிய மிக முக்கிய தலைவர்கள்ல ஒருத்தர் காந்தி. அதனால அவரோட படம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு சொல்லுவாங்க. ஆனா இன்னொரு தரப்பு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்தியாவோட சுதந்திரத்துக்கு எத்தனையோ தலைவர்கள் போராடினாங்க. அவங்களோட படங்கள்லாம் இல்லாம ஏன் காந்தி படத்தை மட்டும் வைக்கணும்? அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பாங்க. இப்படி இருதரப்பு வாதங்கள் இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல கடந்த சில ஆண்டுகளா சில நபர்கள் காந்தி படத்தை நீக்கிட்டு அதுக்கு பதிலா வேற தலைவர்களோட படங்களை வந்து ரூபாய் நோட்டுகள்ல அச்சடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில கருத்துக்களை முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதாவது அவங்க அவங்களுக்கு எந்தெந்த தலைவர்கள்லாம் பிடிப்பாங்களோ அவங்க யாரெல்லாம் விரும்புறாங்களோ அந்த தலைவர்களை ஒவ்வொரு ஆளும் வந்து பரிந்துரைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஏன் வந்து காந்தி படத்தை வந்து ரூபாய் நோட்டுகள்ல அச்சடிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கத்தை வந்து ரிசர்வ் வங்கி தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஏன் இந்த இந்தியாவோட விடுதலைக்கு முன்பு ஆங்கிலேயர்கள் தான் இந்த ரூபாய் நோட்டுகளை வந்து அறிமுகம் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி பண்டமாற்று முறை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரூபாய் நோட்டுகள் நாணயங்கள் அப்படிங்கிற விஷயங்களை வந்து அறிமுகம் பண்ண ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்தியாவுல இருக்கிற ரூபாய் நோட்டுகள்ல பாரம்பரிய சின்னங்கள், அதாவது ஆங்கிலேயர்களோட இதை பண்ற மாதிரி அவங்கள பெருமை சேர்க்கக்கூடிய வகையிலான அவங்களோட பாரம்பரிய சின்னங்களையும் அந்த அவங்களுக்கு நெருக்கமா இருந்த மன்னர்களோட படங்களை, அது மட்டும் இல்லாம பிரிட்டிஷ் அவங்களோட சிம்பிள் லோகோ, அது மட்டும் இல்லாம விலங்குகள், பறவைகள் இது போன்ற படங்களை தான் வந்து என்ன பண்ணாங்க, ரூபாய் நோட்டுகள்ல அச்சடிச்சாங்க. இந்தியா விடுதலை பெற்ற பிறகும் ஒரு சில ஆண்டுகளுக்கு அதுதான் நீடிச்சிச்சு. அப்படி இருக்கிற நேரத்துல ரிசர்வ் வங்கி என்ன பண்றாங்கன்னா 1969ல ஒரு வாக்கெடுப்பு நடத்துறாங்க. அதாவது வந்து மத்திய அரசு மூலமா ஒரு இது நடத்துறாங்க. அப்ப வந்து பல தலைவர்கள் வந்து பல பேரோட பெயர்களை பரிந்துரைக்கிறாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, தேசிய கீதத்தை எழுதின ரவீந்திரநாத் தாகூர் அவரோட பேரை பரிந்துரைக்கிறாங்க. அபுல் கலாம் ஆசாத்தோட பேரை பரிந்துரைக்கிறாங்க. அது இல்லாம சமூக சேவையில ஈடுபட்ட அன்னை தெரசா, அதே மாதிரி காந்தியோட இணைந்து சுதந்திர போராட்டத்துக்கு ஈடுபட்ட சுபாஷ் சந்திர போஸ், இந்த மாதிரி பல பேரோட பேரை வந்து பரிந்துரைக்கிறாங்க. ஆனா எல்லாரோட பேரும் பரிந்துரைச்சு ஃபைனல் ஆகுற போது காந்தியோட பேர் தான் பலரும் வந்து பரிந்துரை செஞ்சிருக்காங்க. அந்த அடிப்படையில என்ன பண்றாங்க, மத்திய அரசு வந்து காந்தியோட படத்தை தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து அதை வந்து ரிசர்வ் வங்கி கொடுக்குறாங்க. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் தொடருது. காந்தியோட படம் இடம்பெற்றிருந்தாலும் அதுல பாத்தீங்கன்னா ஏழை விவசாயிகள் படம், அது மட்டும் இந்தியாவின் நினைவு சின்னங்கள், இந்த மாதிரி படங்களையும் சேர்த்துதான் ரிசர்வ் வங்கி அச்சடிச்சுக்கிட்டே வர்றாங்க. ஏர்கலப்பையை பார்த்திருப்போம், டிராக்டர் பார்த்திருப்போம், வயல்வெளி பார்த்திருக்கோம், விவசாயிகள் பார்த்திருக்கோம். இந்த மாதிரி நிறைய இது. அது மட்டும் இல்லாம ஒரு சில மன்னர்களோட சிறு நாணயங்களை பாத்தீங்கன்னா பழைய மன்னர்கள் அந்த மாதிரி இவங்களையும் வந்து பயன்படுத்துறாங்க ரிசர்வ் வங்கி. ஆனா ரிசர்வ் வங்கி வந்து காந்தியோட ரூபாய் நோட்டுகள்ல காந்தியோட படத்தை பயன்படுத்துறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, அங்க மத்திய அரசு நடத்திய வாக்கெடுப்பு அதன் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில தான் இந்த காந்தியோட படத்தை பயன்படுத்துறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க வெளியிட்டிருக்க ஆவணப்படம் மூலமா தெளிவுபடுத்திருக்காங்க. இந்த விவகாரத்துல காந்தி படம் வந்து இப்போ வரைக்கும் இப்பவும் காந்தி படம் இருக்கிறது சரியா இல்லையா அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.